2014 இந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்தா மோடி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வடநாட்டு அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம், கோர்ட் ஆட்சியர் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம், கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம், நீதிபதியா வரலாம், 25 ஆண்டுகளா இந்த நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி வரலாம், டிஜிபிக்கா வரலாம்னா அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கு தமிழ்நாட்டு அரசுல வேலை கிடையாது. எல்லாரும் இந்திக்காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியின் கரங்களிலே சொன்னேன், துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன், அன்பினிடத்திலே சொன்னேன். அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துகளில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம். தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் எழுதி படிக்கணும், தமிழ் பேசணும். இது எல்லாம் தெரிஞ்சு 40 மதிப்பெண் தமிழ் எடுத்தாதாண்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி என்று நிறைய பத்திரிகையாளங்க கேட்கிறாங்க. நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்களா என்று ஒரு தோழமையோடு இதுமாதிரி சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப, நான் இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறேன்னு ஒரு நாளைக்கு 10,000 பேரை சென்ட்ரல கொண்டாந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பதற்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர்பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். ஆதலால் இது சரியான தருணம். இறுக பிடித்துக் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.